முத்தி பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரிகோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர ரூபிக மகான்மீராகுவான் சாலையாண்ட விடுத்து பரமனே உருவேடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர்கரசே காமீல் தொன்மறை புகழும் தேவே அருநடை பாதம் நோவ அடிமைக்காயிறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கனன் நாதா போற்றி நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி புகழ்ந்து சிற்றறிவு பேரறிவு என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்கு கோயம்புத்தூர் மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ அறிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 6 அறிவு இருக்குது. தெய்வம் வேதத்திலே 6 அறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று அப்படின்னு நமக்கு அருள் இருக்காங்க. விலங்கு பறவை இவற்றிற்கு பார்த்தோம்னா ஐயறிவு. நம்மக்கிட்ட 5 பொறிகள் இருக்குது. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இது பொறிகள். பொறிகள்லாம் கருவிகள். இந்த கருவிகளுடைய செயல்பாடில் தான் அறிவு வருது. மெய்க்கு உணர்வறிவு. இப்போ நமக்கு உடலில் ஒரு உணர்ச்சி இருக்குது. அடுத்து மெய் உணர்ச்சி ஒன்று இருக்குது. நம்ம வேதம் படிக்கிறோம், எப்படி உணர்கிறோம்? மெய் உணர்ச்சியாக. நம்ம படிக்க புரியுதில்லை. நமக்கு தெய்வந்தான் அந்த யமநிலையில் காப்பாற்றுவாங்கன்னு நம்முடைய ஜீவனில் அந்த மெய்யில் உணர்ச்சி இருக்கிறனாலத்தை நம்ம இங்கே வர்றோம், தெய்வத்தை வணங்குறோம். அப்போ மெய்ங்கிறதுல ஒரு தூல உணர்ச்சி நமக்கு தொட்டால் தெரியுது. ஒரு உணர்ச்சி இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு அரூப உணர்ச்சி ஒன்று இருக்குது. வாய் சுவை அறிவு. வாய்க்கு சுவை அறிவு இருக்குது. கண் பார்வை அறிவு. மூக்கு நுகர்வறிவு. செவி கேள்வி அறிவு. இப்போ இந்த 5 அறிவும் பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்கும் இருக்குது. பெரிய வயிறு யானை, அதுவும் உயிர் வாழ்ந்துக்குது. பறவைகள்லாம் சின்ன வயிறு தான். பறவைகள் சின்ன வயிறு, அதுவும் உயிர் வாழுது. அப்போ இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு 5 அறிவு போதும். சரியா இல்லையாங்க? பறவைகள் விலங்குகள்லாம் 5 அறிவை வச்சுக்கிட்டே இந்த பூலோகத்தில் வாழ்ந்து விடுகின்றன. அப்போ பூலோகத்தில் வாழ்வதற்கு 5 அறிவு போதும். சரி, அப்போ மனிதனுக்கு மட்டும் தனிச்சீதனமாக 6வது அறிவு என்று சொல்லப்படுகின்ற தன்னை அறிவும் தனி அறிவு, அதுதான் பேரறிவு. அதுதான் மெய்யறிவு. மெய்யை அறியக்கூடிய அறிவு. மெய் என்றால் உயிர், இறைவனை அறியக்கூடிய அறிவு. இது எதற்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு நாம் யோசித்து பார்க்கணும். நாம் இந்த பூலோகத்தில் 5 அறிவை கொண்டே வாழலாம். மிருகங்களும் பறவைகளும் வாழ்ந்து கொண்டிருக்க மனிதனுக்கு மட்டும் 6வது அறிவு ஏன் கொடுத்துருக்காருன்னா, இந்த பூலோகத்தில் இந்த விலங்குகள் பறவைகள் மேலே வாழ்ந்து மடிந்து போவதற்காக அல்ல. விலங்குகளுக்குள்ள இறை சக்தி இருக்குது, இறைவன் இல்லை. இறை சக்தி இருக்குது, ஆனால் இறைவன் இல்லை.
இறைவன் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எந்த மிருகமாவது ஊமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மனிதனை போல விலங்குகளும் சினை என்ற யோனியில் பிறக்குது. நமக்கு அம்மா அப்பா இருக்கிற போல் விலங்குகளுக்கும் அம்மா அப்பா இருக்குது. நமக்கு வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, அதுபோல் விலங்குகள் இருக்குது. அம்மா அம்மா அப்படின்னு கத்துற ஒரு மாட்டால் ஏன் மியா மியா அப்படின்னு கத்த முடியல? ஏங்க கத்த முடியல? அந்த ஒவ்வொரு மிருகத்துக்கும் அந்த அஞ்சறிவில் ஒரே ஒரு ஒலி. காக்கான்னா கா 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 கா, அவ்வளோதான் கத்தணும். ஆனால் மனிதன், ஒவ்வொரு மனிதனுக்குமே இறைவன் ஒவ்வொரு துனி பேசுகிற குரலை வச்சே இன்னார் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த வாக்கறிவு, விலங்குகளுக்கு இல்லாத வாக்கறிவு மனிதனுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, தனக்குள்ளே இருக்கின்ற அருவமாக இருக்கின்ற இறைவனை தன்னுடைய முயற்சியால் ஒருவரால் அறிய முடியாது, அடைய முடியாது. ஏங்க பொய்க்கல்விங்க, பொய்க்கல்வி யாராவது தானாகவே படிச்சுக்க முடியுமாங்க? இன்றைக்கி ஃபோன் வாங்கினா எல்லாம் சைனீஸ் ஃபோனு தான், பின்னால் சைனீஸ் லெட்டர் போட்டிருக்கான். யாரால் வாசிக்க முடியுதா? முடியல. ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்கணும், இந்த எழுத்து இப்படி உச்சரிக்கணும், இதை சேர்த்து இப்படி உச்சரிக்கணும், இல்லைங்களா? ஒரு பொய்க்கல்வி, கண்ணில் பார்க்கக்கூடிய எழுத்துக்கள், இதுக்கே ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்து தான் நாம் கற்றுக்க முடியுது. நமக்குள்ள இறைவன், அரூபமாக இருக்கின்ற இறைவனை தானாகவே கற்றுக்க முடியுமானா முடியவே முடியாது. அப்போ அதற்கு ஒரு குரு வேண்டும். மெய்குரு வேணும். இன்றைக்கி குரு குரு குருன்னு திரிகிற குருக்கள் இருக்குது. எல்லாம் இறைவனை அறிய விடாமல் தடுக்குகின்ற குறுக்கு கல் தான் இருக்குது. ஆனால் மெய்குரு என்பவர், கு என்றால் இருள். என்ன இருள்? அறியாமை என்ற இருள். எதை அறியலை? நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை நாம் அறியவில்லை. அப்போ என்ன வேணும்? ரு என்றால் பிரகாசம். தனக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை நமக்கு முன்னால் தரிசித்த ஒரு குரு, மெய்குரு வேண்டும். தெய்வம் 12 குருமார் போய் ஞானம் கிடைக்கும்னு போனாங்க, கிடைக்கல. அப்புறம்தான் தனிகைமணி பிரான் அவர்களை சந்தித்து அவங்கக்கிட்ட, அவங்க கூடவே தான் சம்பாதித்த, அந்த காலத்திலே 1900 ஆண்டிலே சம்பாதித்த அந்த 36,000 வெள்ளி காசுகள், மனைவி மக்கள் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. அப்போ அந்த பேரறிவு, நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பேரறிவை, தன்னை அறியும் தனி அறிவை ஒருவர் தரிசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா, ஒரு குருவிடம், மெய்க்குருவிடம் 12 வருஷம் அவர்களுடைய நிழலும் உருவமும் போல, நகவும் சதையும் போல கூடவே போகணும். நான் கூட நினைக்கிறது உண்டு, பாட்டையார் ரொம்ப வயதானவர்கள், ஒரு 600 வயதுன்னு சொல்கிறாங்க. அகிலவலம் 12 வருஷமும் ஒரு ஊரில் 3 நாளைக்கு மேலே தங்க மாட்டாங்களாம், அப்படியே போயிட்டே இருக்காங்க. இப்போமெல்லாம் நாமன்னா என்னங்க செய்வோம்? குருவே நீங்களே என்ன சொல்லுவோம்? நீங்களே வயசானவர் இருக்காங்க, ஒரு காவிரி நதிக்கரையில் ஒரு குடிசை போட்டு நாம் இருந்து உங்கள்கிட்ட ஞானம் கற்றுக்கலாமே சொல்லுவோமா மாட்டோமாங்க? நம்ம புத்தி நம்ம நடக்கிறதுக்கு சொல்ல மாட்டான், அவங்களுக்காக சொல்கிற மாதிரி சொல்லுவோம். இதுதான் நம்ம அறிவு. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சிற்றறிவு இப்படி தான் நினைக்கும்.
பொய்க்கல்வியில் பரீட்சை வைக்கிறாங்க, பொய்க்கல்விக்கு பரீட்சை. அதுபோல் மெய்குருவோட தெய்வம் போகும் பொழுதும் அவங்களுக்கும் சோதனைகள் நிறையா செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு சோதனை தான் அவங்களுடைய தந்தையார் இறந்து போயிடுறார். தகவல் வருது, பாட்டையா தெய்வம் குருபெருமான் அவர்கள் அனுப்பி விட்றாங்க, போக சொல்கிறாங்க. சாவுங்கிறது என்னங்க? தனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை தன் வாழ்நாளில் ஒருவர் தரிசிக்காத காரணத்தால் தண்டனையாக, இறைவனை தரிசிக்காத தண்டனையாகத்தான் நாம் பிறக்கும் பொழுது உயிரோடு பிறந்தோம், இறக்கும் பொழுது உயிர் இந்த உடம்பை விட்டு வெளியே போகிறது. பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு பேர் போச்சு, பணம்தான். இது ஒரு தண்டனை. அப்போ சாவுனா தீட்டு, குளிக்கணும். ஒரு ஞான மார்க்கத்தில் இறைவனை அடையணும்னா இது போன்ற தீட்டு இதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா இறைவன் என்பவர் பரிசுத்த ஆவி, இறைவன் என்பவர் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை தனக்குள்ளே தரிசிக்கணும்னா இந்த அசுத்த ஆவி உள்ள இடத்துக்கு போகக்கூடாது. அப்படி போனால் கிடைக்காது. நம்ம எங்கே போகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். தெய்வம் என்ன செய்கிறாங்க? போனவங்க தந்தை இறந்து இதை பார்க்கல, அதுக்கு முன்னாலேயே அழுது புரண்டு மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி விழுந்துடுறாங்க. அந்த தந்தையுடைய பிணம் எடுத்துகிட்டு போன பிறகு இவங்க நடந்து வந்துடுறாங்க. இது ஒரு சோதனை. தந்தை மேலே பாசம் இருக்கா? ஞான சட்டம் என்ன? ஞான சட்டத்தில் ஒரு சாவை பார்க்கக்கூடாதுன்னு இருக்கே, அந்த சட்டத்தின் பிரகாரம் இருக்காரா இல்லையா? இன்னொரு சோதனை. ஒரு கொட்டாங்குச்சியை கொடுத்துட்டு அத்திப்பால், கொட்டாங்குச்சி கொடுக்குறாங்க, அத்திப்பால் இந்த இடத்துல இருக்குது, மரத்தில் அத்திப்பால் கீறி விட்டால் பால் ஒடியும். அந்த வீட்டில் இருக்கணும், வேலை செய்யணும். அங்கே அழகான பெண் இருக்குது, தெய்வம் அழகாக இருக்கிறத பார்த்து அந்த வீட்டு முதலாளிக்கு இவருக்கு நம்ம பொண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு அவருக்கு ஆசை. அதனால் தெய்வம் அவர்களுக்கு அந்த மகளையே பசியாடுறதுக்கு பரிமாறலாம் வைக்கிறாங்க. ஆசை வருதா? அது அதுக்கப்புறம் பால் நிறையுது, தன் குருபெருமான்கிட்ட போய் நீட்டுறாங்க, கொட்டுன்றாங்க. அப்போ சோதனை அத்திப்பாலுக்காக இல்லை, அந்த பெண் பால் மேலே உனக்கு பாசம் வருதா, எண்ணம் வருதா? ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டு மனைவியெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்று சோதிக்கிறார்கள். அப்போ நாம் இது தூலதேகம், நம்ம கண்ணு முன்னால் தெரியக்கூடியது தூலதேகம். இதற்குள்ளே இருக்கிறது ஜீவதேகம். ஜீவதேகம் ஈஸியாக சொல்லலாம், நம்முடைய மனம்னு சொல்லலாம். மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. இன்றைக்கி கோயம்புத்தூர் சபைக்கு வரணும்னு நீங்களும் நானும் நினச்சோம், வந்திருக்கோம். அந்த செயலை செய்கிறது நம்ம மனம். இதற்கடுத்து இருப்பது காரண தேகம். அதாவது நம்முடைய முயற்சி இல்லாமல் இந்த தேகத்தில் நடக்கின்ற அத்தனை செயலுக்கும், இப்போ பசியாடுறோம், நாமளாக செமிக்கிறோம் இல்லை, இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குது, நுரையீரல் சுவாசிக்கிட்டே இருக்குது. இப்படி நம்முடைய முயற்சி இல்லாமல் நம்ம உடலில் நடக்கின்ற அத்தனை செயல்களுக்கும் எது காரணமாக இருக்கின்றதோ அதுதான் காரணதேகம். அந்த காரணதேகத்தினுடைய ஒரு பொருள் தான் இந்த அறிவு. அறிவு என்ற சக்தி காரணதேகத்தினுடைய ஒரு சக்தி, இறை சக்தி. தெய்வமர்கள் தங்களுடைய குருபெருமானுடன் 12 வருஷம் கூடவே இருந்து, அந்த 12 வருஷம் ஆன பிறகு தான் அவர்கள் சாந்தி மனத்தை அடைகின்றார்கள். சாந்தி மனம் அப்படின்னா மனமானது ஒருநிலைப்படுது. இப்போ நம்ம மனம் பலது சிந்திக்குது, அது ஒரு மனம். அந்த ஒரு மனமாக ஆன பிறகு அதற்கு அடையாளமாக குரு என்ன நினைக்கிறாருங்கிறது இவங்க மனம் ரீட் பண்ணிடுது.
குரு என்ன நினைக்கிறாரு, அந்த நிலைக்கு வந்த பிறகு அப்புறம்தான் தனக்குள்ள தன் மனத்தை தனக்குள் செலுத்தி தனக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை தரிசிக்கின்ற செயலுக்கு போக முடியும். இப்போ இந்த அறிவினுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, நமக்குள்ளே இருக்கின்ற இறைவன் அது பரிசுத்த ஆவி, அவர் அசைவற்று இருக்கார். அதனால தான் சிவபெருமான் எப்பொழுதும் தவநிலையில் இருப்பதாக எல்லாம் கதைகள்லாம், அவர் தவத்தில் இருக்கார், அவர்கிட்ட போய் வரம் வாங்கினாங்க அப்படின்னு வரலாறு வருது. நம்ம மனம் இருக்குது, நமக்குள்ள பரமாத்மா சிவபெருமான் இருக்காருங்க. நேரடியாக நம்ம மனத்தை அந்த சிவபெருமானை தரிசிக்க முடியுமான்னா முடியவே முடியாது. இதற்கு நடுவில் நம்முடைய அறிவினுடைய துணை வேண்டும். ரைட், இப்போ நமக்குள்ள அறிவு இருக்குது. ஒரு நம்ம வீட்டில் சமைக்கிறோம், குக்கர் இருக்குது, தண்ணியை ஊற்றுறோம், அரிசியை போடுறோம், வைக்கிறோம். இன்றைக்காவது சாதம் ஆகுமா அரிசி? அடுப்பு வச்சு சுட வைக்கணும். ஒரு காமாட்சி விளக்கு இருக்குங்க, காமாட்சி விளக்கு இருக்குது, வச்சுருக்கோம். என்றைக்கா அதை பொருத்த முடியுமா? பொருத்த முடியாது. விளக்கு இருக்கணும், அதில் எண்ணெய் ஊற்றணும், அதுக்கு திரி இருக்கணும். சரி, விளக்கு இருக்குது, எண்ணெய் ஊற்றியாச்சு, திரியும் வச்சாச்சு, தானா எரியுமா? எரியாது. அதற்கு ஒரு நெருப்பு வேணும். ரைட், இப்போ நமக்குள்ள அறிவு இருக்குது, ஆனால் அந்த அறிவை பிரகாசிக்க வைக்கின்ற மெய்குரு வேண்டும். அறிவறிப்பாடம் இதை மனப்பாடம் பண்ணாதான் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அறிவறிப்பாடம் இருக்கா இல்லையாங்க நம்ம வேதத்தில்? இருக்குது. சரி, மிகப்பெரிய தத்துவங்களை ஒரே வரியில் தெய்வம் கொடுக்குறாங்க. அண்டத்துக்கொத்தது பிண்டமென் அறிவாய், ஒரு வரி தான். அண்டத்துக்கொத்தது பிண்டமென் அறிவாய். இந்த அறிவை பற்றி வேதத்தில் அறிவை அறிய ஆசானை தேடு, அறிகின்ற அறிவே அறிவென்று அறிவாய். எனக்கு முதல்ல புரியலை. முதல்ல எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அறிவை அறிய ஆசானை தேடி, அந்த ஆசானே அறிவு என்று அறிகின்ற அறிவே அறிவு. நம்மக்கிட்ட இருக்கிற அறிவை நம்மால் தரிசிக்க முடியவே முடியாது. 12 வருஷம் குருவோட இருக்கணும், குருவோட சோதனைக்கெல்லாம் தாண்டணும். அதெல்லாம் இந்த காலத்தில் முடியாது. அப்போ நமக்குள்ள அறிவு நமக்கு தெரியாது. ஆனால் அறிவு வடிவம்தான். ஒவ்வொரு மெய்குருவும் அறிவு வடிவம். நம்ம தெய்வங்களுடைய அவதார மேன்மையை பற்றி நாம் சொல்லும் பொழுது ஐவகை பொறுப்புடை அண்ணல் பிறந்தார். ஐவகை பொறுப்புடை அண்ணல் பிறந்தார். அது என்ன ஐவகை பொறுப்பு? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த ஐவகை பொறுப்பு. பிறந்தனர் அறிவு பிழம்பெனும் கிரணர். யார் பிறந்திருக்கா? பிறந்தனர் அறிவு பிழம்பு. அந்த மெய்க்கல்வி கலாசாலை நம்ம வாக்கியத்தில் தெய்வம் அவர்கள் கரைகாணா அறிவு கடல். அவர்கள் யாருன்னா கரைகாணா அறிவு கடல். ஆயிரம் கோடி ஒருத்தர் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 1000 கோடி ஒருத்தர் வச்சுருக்கார். அவருக்கு 1 லட்சம் ரூபா பெரிய காசாங்க. 1000 கோடி வச்சுருக்கிறவருக்கு 1 லட்சம் ரூபா பெரிய காசே இல்லை. ஒரு கோயிலுக்கு செய்யணுமா, அவர் பல லட்சம் எழுதுவார் இல்லைங்களா? நம்ம தெய்வம் அவர்கள் இதுவரைக்கும் வந்த ஞானிகள் எல்லாம் இறைவனை தரிசித்து தான் முக்தியடைய வேண்டிய தவப்பலனை சேர்த்தாங்க. அதுக்கு மேலே தன்னுடைய பத்தினிக்கு சேர்த்து வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால்
இந்த கலியுக கடைசியில் கல்கி அவதாரமாக அவதாரம் செய்து வந்துள்ள நமது தெய்வம் அவர்கள் இந்த உலகம் முழுக்க வந்தாலும் தரக்கூடிய அளவுக்கு தவத்தை அவர்கள் சேர்த்து வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ உலகம் முடியக்கூடிய ஒரு காலநிலைக்கு வந்துருச்சு. கால நீள கால மேலாமோடி நாளோடியே கடை நாளாகின. பல காலம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்படி எல்லாம் கலியுகம் முடிஞ்சு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ முதல் சப்ஜெக்ட் பார்த்தோம். இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு ஐயறிவு போதும். ஆறாவது அறிவாகிய அந்த தன்னை அறியும் தனி அறிவு, அந்த மெய்யறிவு, பேரறிவு நமக்கு கொடுக்கப்பட்டது இறைவனை தரிசிப்பதற்காகத்தான். ரைட். அது என்னங்க சிற்றறிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பிறந்ததிலிருந்து நமக்கு வயதுக்கு வரும் காலம் வரை இருக்கின்ற அறிவுக்கு பெயர் சிற்றறிவு. நாம் பிறக்கிறோம், வயதுக்கு வர்றோம். ஆண்களுக்கும் வயதுக்கு வர்றோம், பெண்களும் வயதுக்கு வர்றோம். அதாவது தன்னை போல இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி. எல்லோரும் நினச்சிக்கிடுவாங்க, பழைய காலத்துலலாம் ஏங்க வயசுக்கு வந்த விசேஷம் நடத்துகிறாங்க, அந்த பொண்ணு ரெடி ஆயிடுச்சு திருமணத்துக்கு. அதெல்லாம் இல்லை. பேரே இங்கே என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு தெரியல, ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க பூப்பு நீராட்டு விழா, பூப்பு நன்னீராட்டு விழா இப்படி நடத்துகிறாங்க. வயசுக்கு வந்தால் பார்த்தா அந்த பெண்ணுக்கு சக்தி வேடம், ஆண்டாள் மாதிரி வேடம்லாம் இட்டு எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அதாவது இது வரைக்கும் சிற்றறிவாக இருக்குது. சிற்றறிவாக இருக்குன்னா அந்த சிற்றறிவை கொண்டு இந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த பொய்க்கல்வியை கற்கலாம், பொய்ப்பொருளை சம்பாதிக்கலாம். அந்த சிற்றறிவை கொண்டு தனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை தரிசிக்க முடியாது. ரைட்டுங்களா? என்னைக்கு வயதுக்கு வர்றோமோ வந்த பிறகு நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை அறிய வேண்டியது, அடைய வேண்டியது கடமையாக்கப்படுது. அது கடமை. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சிற்றறிவாக இருக்கும் போது ஒரு காமாட்சி விளக்காக இருக்குது. பேரறிவாக ஆக்கப்படும் பொழுது அதற்கு இறைவன் எண்ணெயை ஊற்றி திரியெல்லாம் ஊற்றி வச்சிடறார். ஊற்றி வச்சுட்டா குரு தான் பொருத்த முடியும். அதற்கு யார் பிரகாச பொருள்? யாருன்னா குரு தான். இப்போ அண்டத்துக்கு ஒத்தது பிண்டமென்று அறிவாய் அப்படிங்கிறதுல மதி கதிர் உடுக்கள் வகை உன்னில் அறிதல் அறிவறி பாடத்தில் வருது. மதி கதிர் உடுக்கள். மதி சந்திரன், அதான் நமக்குள்ள அறிவாக இருக்குது. கதிர் சூரியன் நமக்குள்ள ஞான சூரியனாக இறைவனாக இருக்குது. உடுக்கள்லாம் நட்சத்திரம், நட்சத்திரம்தான் நாம் ஜீவர்களாக நாமெல்லாம் நட்சத்திரங்கள். சூரியன் காலையில் உதித்து மாலையில் என்னங்க செய்யும்? மறைஞ்சிடும். அதுதான் நடந்து போயிட்டுருக்கோம். சூரியன் காலையில் உதித்து மாலையில் மறையுது. அதுதான் நகர்ந்து போகுதான்னு கேட்குறேன். பூமி தான் நகருது, நமக்கு தெரியல. ஆனால் பார்க்கும் போது இங்கே பாரியா கிழக்கில் சூரியன் உதிச்சிருச்சு, இங்கே பாரு இருட்டாயிருச்சு, மேற்கில் மறைய போகுது. சூரியன் ஒரே இடத்தில் இருக்கிறது. சூரியன் ஒரே இடத்துல இருக்குது. அதுபோல் நமக்குள்ள அந்த பரமாத்மா, அந்த சிவம் ஒரே இடத்துல இருந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார். சூரியன் சுயம் பிரகாசம். இறைவன் உண்டாக்கிய காலத்திலேருந்து அதுக்கு பிரகாசம் இருக்குது. எந்த நாட்டுக்காரனும் சூரியனில் ஒளி குறைஞ்சி போச்சு, நாங்கள் அமெரிக்காவிலேருந்து நாசா மூலமாக எரிபொருளை கொண்டு போய் வச்சுட்டு வந்தோன்னு யாரும் சொல்லலை. உண்மைதானங்க? இறைவன் படைத்த காலத்திலிருந்து சூரியனானது ஒளி கொடுத்துட்ருக்கு. ரைட். இந்த சிற்றறிவு பேரறிவை பற்றி பேசுகிறோன்னு நினச்ச போது
எனக்கு ஒரு 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 இது தோணுச்சுன்னா ஒரு பொருளுங்க, ஒரு பொருள் 2 நேரத்தில் வெவ்வேறு விதமாக இருக்கும். இதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா, குடியாரம் இருப்பான், டெய்லி குடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அவன் பொண்டாட்டி, என் வீட்டுக்காரன் ஒரே குடியாரங்க, காசெல்லாம் குடிச்சே வீணாக்குறான் அப்படின்னு சொல்லும். அதே குடியாரன் பக்தியாக ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டு டெய்லி காலையில் குளித்து அசைவ உணவு சாப்பிடாமல் சைவ உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு எந்த சாவுக்கும் போகாமல் ஐயப்பன் பஜனை பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது மனைவி முதற்கொண்டு மற்றவங்க அதே ஆளை, குடிகாரன்னு சொன்ன அந்த ஆளை சாமி சாமி சாமின்னு சொல்லுவாங்க. நடக்குதா இல்லையாங்க? ஒரே ஆள் தான். குடிகாரன்னு சொன்ன மனைவி, இல்லை அவர் சாமி அப்படின்னு மனைவியே சொல்லுது, எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ ஆள் மாறல, செயல் மாறுது. நம்ம செயல் இறைவனை நோக்கி எண்ணத்தில் இருக்கும் பொழுது அது பேரறிவுக்கான பயணம். அதே அறிவை இந்த அழிந்து போகின்ற உலக வாழ்க்கைக்காக பயன்படுத்தும் பொழுது அதுதான் சிற்றறிவு. இதற்கு உதாரணமாக நம்ம சந்திரன் வேற என்னங்க பேர்? மதி, மூன், ரைட்டுங்க. அமாவாசை அன்னைக்கு சந்திரனை பார்க்க முடியுமாங்க? அது இருக்கா இல்லையா? அமாவாசை அன்னைக்கும் சந்திரன் இருக்கு, ஆனால் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஏங்க பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரனுக்கு சுய ஒளி இல்லை. சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கியே சந்திரன் பிரகாசிக்குது. ரைட்டா தப்பாங்க? இதான் உண்மை. சூரியன் இருக்கு, சூரியனை பூமி சுற்றுது. இந்த சந்திரன் என்ன செய்யுதுன்னா, பூமியையும் சுற்றுது, சூரியனையும் சுற்றுது, 2 வேலை. அப்படி செய்யும் பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வந்துருச்சுன்னா சூரியனுடைய ஒளி சந்திரனுக்கு கிடைக்காது, பூமி மறைச்சிருது. அப்போ அமாவாசை. அப்புறம் என்ன செய்யும்? 3ஆம் நாளைக்கு கொஞ்சோண்டு எட்டி பார்க்கும், 3ஆம் பிறை. நாம் கூட சாலையில் பிறைக்கொடி ஏற்றுறோம். அப்படியே கொஞ்சம் 3ஆம் பிறை அன்னைக்கு கொஞ்ச நேரம்தான் தெரியும். 3ஆம் பிறைக்கு கொஞ்சம் நேரம் தான் தெரியும், அப்புறம் மறைஞ்சு போயிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த சந்திரனுக்கு முழு ஒளி வரும்பொழுது அன்னைக்கு பௌர்ணமி. அன்றைக்கி நம்ம சாலையில் பௌர்ணமி கொடி நடத்துகிறோம். அப்போ இன்றைக்கி இந்த உலகத்தில் மெய்யான குரு இல்லாமல் சிற்றறிவில் வாழ்பவர்கள் எல்லாருடைய அறிவும் எப்படி இருக்குது என்றால் அமாவாசை, இருள், இறைவனை அறியாத இருள் தான் இருக்குது. சிற்றறிவில் தான் இருக்காங்க. பேரறிவு ஆயிடுச்சு, ஆனால் அதற்குரிய செயலுக்கு போகலை. ஞானிகள் எல்லாம், தெய்வம் முதற்கொண்டு ஞானிகள் எல்லாம் தன்னுடைய குரு பெருமானோட 12 வருஷம் இருந்து அகக்கண் திறந்து தன்னுடைய அறிவை பிரகாசித்து தனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை தரிசித்தார்கள். அவங்கெல்லாம் பௌர்ணமி, முழு பிரகாசம். அப்படி பௌர்ணமியாக அறிவானது முழு பிரகாசம் அடைந்தவர்கள் தான் அந்த மெய்குருக்கள் தான் இன்னொருத்தருக்கு ஞானத்தை போதிக்க முடியும். நம்ம ஏன் நம்ம ஒரு அனந்தரால் ஒரு குருவாக இருக்க முடியலன்னா அவர்களும் பெற்றவர்கள் தான். தெய்வங்கிட்ட இருந்து அந்த இறை சக்தியை பெற்றிருக்காங்க, அவங்களால கொடுக்க முடியாது. அப்போ 2 இருக்கு. ஒன்று அமாவாசை, இருள். அறிவானது இருளாக, இருள் என்பது இறைவனை அறியாத இருள். இறைவனை அறியாத இருளாக இருக்கும் நிலை சிற்றறிவு. அது மனத்தை சார்ந்து இருக்கு.
நம்முடைய மனத்தை சார்ந்து இருக்குது. அந்த மனம் என்ன செய்யுது? எண்ணம் பல கொடியதாய் விரிந்தே மண்ணும் பல உயிர்களெல்லாம் நமவாய். மனமானது யமன்ட்ட கொண்டு போய் தள்ளி விடுங்க. மனமானது யமன்ட்ட கொண்டு போய் தள்ளி விட்டுரும். இப்போ நாம் நிஜமான மெய்குருவை, நிஜமான தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கங்க. நாம் எப்படி இருக்கோம்னா, வளர்பிறையாக தெய்வம் அவர்களிடமிருந்து நம்முடைய அறிவுக்கு ஆகாரம் கிடைக்க 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 நாம் வளர்பிறையாக வளர்ந்து கொண்டே இருக்கோம். அது எவ்வளோ நாளைக்கு வளரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்றைக்கு அடக்கமாகறோமோ அது வரைக்கும் வளரணும். என்றைக்கு அடக்கமாகறோமோ அது வரைக்கும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு கதை. ஒரு விவசாயி இயற்கை முறையில் எண்ணெய் வித்துக்கள், எள்ளு, கடலை இதெல்லாம் இயற்கை முறையில் விளைவிச்சு செக்கு, மாடை வச்சு மரச்செக்கில் எண்ணெயை ஆட்டுறார். அதை பார்க்கறதுக்காக பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்க ஒரு மாணவன் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறாரு. செக்கு மரச்செக்கு வச்சு ஆட்டி விற்கிறாரு. அதை பார்க்கணுன்னு வர்றார். அவர் வந்த நேரத்தில் இந்த விவசாயி வீட்டில் போய் சாப்பிட்டுட்ருக்காரு. ஆனால் 2 மாடும் ஆளே இல்லை, சுற்றிக்கிட்டே இருக்குது. செக்கு இதில் ஆட்டிக்கிட்டே இருக்குது. போய் கேட்குறாரு, ஐயா நீங்கள் ஆள் இல்லை, எப்படி அது பாட்டுக்கு தானே ஆட்டிக்கிட்டு இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ நான் அதுக்கு பழக்கி விட்டுருக்கேன். அது முழுக்க ஆட்டி முடித்த உடனே அதுக்கு நல்ல உணவு கொடுப்பேன். நான் கொடுக்குற அந்த உணவுக்காக நான் இப்படி வெளியில் வந்தாலும் அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அது சுத்தாமல் நின்றுச்சுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த அக்ரி மாணவன் கேட்குறார். அதுக்கு தான் நான் கழுத்தில் 2க்கும் மணி கட்டி வச்சுருக்கேன். அது நடக்கும்போது அந்த சத்தம் கேட்கும், அப்போ அது சுற்றிக்கிட்டே இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு அந்த விவசாயி சொல்கிறார். சரிங்கய்யா, அது ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே கழுத்தை மட்டும் ஆட்டிச்சுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு அந்த மாணவன் கேட்குறான். அவர் சொல்கிறாரு, அதுக்கு தான்ப்பா அது உன்னைய போல் காலேஜுக்கெல்லாம் போய் படிக்கலை, உனக்கு உள்ள அறிவெல்லாம் அதுக்கு இல்லை. அதுக்கு 5 அறிவை வச்சு நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு அது செஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ ஏதாவது கற்றுக் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறார். இப்போ நாம் இந்த 6வது அறிவுங்கிறத வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அழிஞ்சு போகிற குயிக்டிக்கு தான் அதிகம் பயன்படுத்துகிறோம். கொடுக்கப்பட்டது இறைவனை அறிவதற்கு, அடைவதற்கு. ஆனால் நாம் அதை பயன்படுத்துகிறது எல்லாம் அழிவுக்கு தான். இதைத்தான் தெய்வம் அவர்கள் ஒரு வாக்கியத்தில், நம் புண்ணிய பூமியாகிய நம் தேவ பூமிக்கு நேர் கீழே பாதாள லோகத்தில் இருந்து வரும் சண்டாள செயல்களை, கிட்டத்தட்ட பாதாள லோகம்லாம் வெளிநாடுன்னு நான் நினைக்கிறேன். அங்கே தான் இறை பக்தியெல்லாம் இல்லை, எப்படினாலும் வாடலாம். ஏன் எப்படினாலும் வாடலாம் இல்லையா? வெளிநாட்டுக்காரனுக்கு சொல்லுவாங்க, 5 நாள் வேலை பார்க்க வேண்டியது, 2 நாள் அது செலவழிக்க வேண்டியது. அப்போ நம்முடைய புண்ணிய பூமியாகிய தேவ பூமிக்கு நேர் கீழே பாதாளத்தில் இருந்து வரும் சண்டாள செயல்களை பெரிதாக மதித்து விரும்பி நடை உடை முதலிய எல்லாவற்றிலும் மாறி நடக்கின்றவர்களின் அறிவை அறிவு என்று சொல்லக்கூடாது, அழிவு என்று தான் சொல்ல வேண்டும். இதை பெங்களூரில் போகும்போது பார்த்தேன். அந்த ட்ரெயினில் பார்த்தா அரை ட்ரௌசரை போட்டு பெண்கள் நடக்கிறாங்க. ஆண்களாவது ட்ரௌசர் முழுக்க பேண்ட்டு போட்டால் பெண்கள் ட்ரௌசரை போட்டு நடக்கிறாங்க. கேட்டால் மாடர்ன் அப்படி தானேங்க. இன்னும் கேட்டால் என்னென்னமோ லிவிங் டுகெதரான், ஆணும் பெண்ணும் லிவிங் டுகெதரான். அப்போ எந்த அளவுக்கு
எதற்காக நாம் படைக்கப்பட்டோம், நமக்கு எதற்கு அறிவு கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் மறந்து எப்படினாலும் வாழலாம், ஆணும் பெண்ணும் எப்படினாலும் வாழலாம் என்ற மனநிலைக்கு இந்த உலகமானது போய்விட்டது. இப்படி போன இந்த காலத்தில் தான் நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு இப்போ நம்ம அறிவுக்கு ஆகாரம் வேணும். அறிவுக்கு நம்மால் குரு பெருமானே கதி அப்படிலாம் போக முடியாது. அப்போ நமக்கு அவர்கள் அறிவு கொடுக்குறாங்க. என்றும் பொய்யகத்துறைந்துள்ள மனத்தை, நம்ம மனம் எங்கே இருக்குது? பொய்யில் தான் இருக்குது. என்றும் பொய்யகத்துறைந்துள்ள மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி மெல்ல மெல்ல. எனக்கு 40 வயசு வரைக்கும் எதுவுமே தெரியாதுங்க. 40 வயசு வரைக்கும் ஜீவன்னா தெரியாது, ஆத்மானா தெரியாது, அறிவுன்னா தெரியாது, பரமாத்மானா தெரியாது, தெய்வம் மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சது தெய்வம் மட்டும்தான் தெரியும். நேரம் கிடைக்கும் போது வேதங்களை எடுப்போம், மனப்பாடம் பண்ணுவோம். நமக்கு எது பிடிக்குதோ அதை படிக்கிறது, அதை மனப்பாடம் பண்ணுறது. வேதத்தில் எங்கேயும் புரிஞ்சு படின்னு சொல்லலை. ஏன்னா புரியாத மாதிரி தான் நிறைய இருக்குது. வேதத்தில் புரியாத மாதிரி தான் நிறையா இருக்குது. புகர் சமய ஜகத சத்துவ சத்து கணாமிய காப்பேடு கடாவு வைப்பாக 107 நீளபதிப்பும் நல்லா தான் இருக்குது. எனக்கு புரியலையே. விண்டண்டங்கண்டன்ற விராட்பதி விதங்குலாவிய பதங்கு மேவிய பண்டுண்டண்டங்கு தடாவிய பதந்தனை துணி நிதந்தினம் தினம் வலமேறு. நல்லா பாடுறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் தான் புரியலையே. ரைட்டுங்களா? ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம், மான்மியம் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ண காலத்தில் எனக்கு நிறைய புரிதலும் வரல, ஒரு அச்சமும் வரல. புரிஞ்சாத்தாரங்க பயப்படுறது. ஆனால் வாக்கியங்களை படிக்கும் பொழுது தான் அறிவுக்கு ஆகாரம் கிடைக்குது. தெய்வம் ஒருவன் தான் படித்ததை விட அதிகம் பேச வேண்டும், இல்லாவிட்டால் அதுவே அவன் ஜீவனில் களையாக மண்டிவிடும். துனியை அதிகமாக மெய்ச்செயலில் செலவு செய்பவனே ஜீவன் முத்தன் ஆகிறான். இந்த வாக்கியம் படித்தேங்க. அப்போ எனக்கு ஜீவன்னா என்னன்னே தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், களைங்கிறது மட்டும் தெரியும். நெல் வயலில் களை எடுப்பாங்க, இதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ ஜீவன்னு ஒன்று இருக்குது, களைன்னு ஒன்று ஏற்படுது. களை இருக்கக்கூடாது. களை ஒரு பயிரை வளைய விடாமல் பண்ணிடும், அது சத்து எடுத்துக்கிச்சுன்னா. அப்போ களை போகணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒருவன் தான் படித்ததை விட அதிகம் பேச வேண்டும். ஆமாம், நம்ம தான் படித்து வச்சுருக்கோமே அங்கே இங்கேயும், அப்படின்னா பேசுவோம். இப்படின்னு தான் அப்படி சபைகளுக்கு வர்றது. யமபடரை முறியடிக்கின்ற வல்லமம் பெற்ற ஒருவர் இருக்கிறார். யமபடரை முறியடிக்கின்ற வல்லமம் பெற்ற ஒருவர் இருக்கிறார், அவர்களை தேடு. இப்போ நான் தேடிட்டேங்க. யார்? நம்ம தெய்வம் தான். சரி, நான் தூங்கும் போது மறந்துட்டேன். நாங்கள் தூங்கும் போது என்னையே மறந்து அப்புறம் தெய்வத்தைங்க நினச்சேன். அவர்களை தேடுங்கிற செயல் எப்போ வரைக்கும் தேடணும்? அடக்கமாற வரைக்கும் தேடணும். எப்போ வரைக்கும்? அடக்கமாற வரைக்கும். நான் தான் தேடிட்டேன் போதும், அவ்வளோதான். இல்லை, டெய்லி தூங்கும் போது மறந்துடுறோம். யமபடரை முறியடிக்கின்ற வல்லமம் பெற்ற ஒருவர் இருக்கிறார், அவர்களை தேடு. அவர்கள் உன்மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள், அதுவே சொர்க்கம். அவர்கள் வெறுப்பு நரகம். இது ஒன்றே வேதம். இதில் புரியாது என்னங்க இருக்குது? பாருங்க, வார்த்தை பாருங்க, வாக்கியம். யமபடரை முறியடிக்கின்ற வல்லமை பெற்ற ஒருவர் இருக்கிறார். இப்பவும் இருக்காங்க, செயலளவில் இருக்காங்க, நமக்குள்ளே இருக்காங்க. நமக்குள்ளே இருந்து நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் கவனித்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம வேலை என்ன? தெய்வம் அவருடைய பிரியம் நமக்கு வரணும்.
அதுக்கு நாம் என்ன செய்யணும், அதைத்தானே பார்க்கணும். ஒன்று பிரிய நமக்கு வரணும், அடுத்து வெறுப்புக்கு ஆளாகக்கூடாது. ரெண்டுமே இருக்குது, பாயிண்ட் 2 இருக்குது, 2 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் பிரியம் வரணும், இன்னொரு பாயிண்ட்டு வெறுப்புக்கு ஆளாகாமல் இருக்கணும். இப்போ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். அந்த சிற்றறிவுன்னு பார்த்தோமே, சிற்றறிவுக்கு தன்னறிவு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பேரறிவுக்கு தன்னை அறியும் தனி அறிவு, அது பேரறிவு. இந்த சிற்றறிவு தன்னறிவு, நான் என்ன நினைக்கிறேனோ அதான் தன்னறிவு. நான் என்ன நினைக்கிறேனோ, அதாவது மனத்தோடு இணைந்து இயங்குவது தன்னறிவு, இறைவன் சொல்படி இயங்குவது பேரறிவு. இறைவன் என்பது ஒரு குரு தாங்க இறைவன். தூலத்தளவில் ஒவ்வொருவருக்கும் அவளுடைய குருவை பிரம்மாவாக, விஷ்ணுவாக, சிவபெருமானாக ஒருவர் வழிபடும் பொழுதுதான் அவர் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த சிவத்தை தரிசிக்கக்கூடிய சக்தி கிடைக்கிது. அப்போ புறத்தளவில் ஒரு மெய்குரு தான், மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் அவங்க தான். அப்போ தெய்வம் என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம். ஈஸியாக இருக்கா இல்லையாங்க? என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம். அதோட முடிச்சாங்கனால இல்லை, அதுக்கு மேலே இருக்குது. என்னை நம்பினதாய் கூறி தன் அறிவினிலே திட்டம் பண்ணிய மன்னர்க்கெல்லாம் படும் எதிர் சாவே திட்டம். வேதத்தில் ஒரு இடத்துல கூட அடக்கமானவர்களுக்கெல்லாம் சொர்க்கம்னு இல்லை, ஒரு இடத்துல கூட. தெய்வம் கேட்குறாங்க, நீ என்ன தவமா செஞ்சு கிழிச்சிட்ட இல்லையா? அப்போ மான்மியத்தினுடைய ஆரம்ப பகுதியில் இப்போ ஞானிகள் எல்லாம் தன்னை அறிந்தவர்கள், அவங்களுக்கு நேராக சொர்க்கங்க. செத்து போனவங்களுக்கு எல்லாம் நரகம். சரியா தப்பாங்க? தன் முயற்சியில் தனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை தரிசித்து ஞானியாக ஜீவசமாதியில் இருக்கிற அத்தனை ஞானிகளுக்கு சொர்க்கம், இறந்து போனவங்களுக்குலாம் நரகம். இப்போ நாம் தான் 2 கண்டான். நம்ம முயற்சியும் இல்லை, ஆனாலும் கொடுக்கறத வாங்கிட்டு இருக்கோம். எவ்வளோ வாங்கணும், எப்படி வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியாது. மாண்ட மனு அனைத்து மண்ணில் இருந்து எழுப்பி தோன்றும் தீர்ப்பினில் ஏற்றி சொர்க்கம் நரகம் என்றும். நாம் மனுக்கள், அவங்கெல்லாம் ஞானி, செத்து போனதெல்லாம் பேய். பேய்க்கெல்லாம் நரகம், ஞானிகளுக்கெல்லாம் சொர்க்கம். ஆனால் நாம் மனு, மாண்ட மனு அனைத்து மண்ணில் இருந்து எழுப்பி தோன்றும் தீர்ப்பினில் ஏற்றி சொர்க்கம் நரகம் என்றும். அப்போ எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். பேசினாலும் பாவம், எண்ணினாலும் பாவம், அப்புறம் செஞ்சால் எவ்வளோ பெரிய பாவம். அப்போ நம்ம செய்கின்ற செயல்கள் தெய்வ எண்ணத்திற்கு இருக்கா, அந்த பேரறிவுக்குரிய வேலைகளாக நாம் செய்கிறோமா இல்லையான்னு நமக்கு பார்த்துக்கணும். ஒரு இடத்துல கூட தெய்வம் அடுத்தவங்களை திருத்துன்னு சொல்லலை. ஏனென்றால் அவரவர்களும் திருந்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவரவரும் திருந்த வேண்டியதாக இருக்கோம். யாரையும் திருத்த வேண்டிய வேலை இல்லை. ஆனால் நமக்கு வேதம் இருக்குது, கரைகானா அறிவு கடல் பொக்கிஷம் கொடுத்துட்டாங்க. அந்த கொடுத்ததை நாம் படித்து நாம் எப்படி நடக்கணுங்கிறத நாம் தான் நடக்கணும். இன்னொரு வாக்கியத்தில் நமக்கு யார் கிடைச்சிருக்கா, இன்றைக்கி வாக்கியத்தில் கூட வந்தது மாதிரிங்க. தெய்வம் ஒரு தடவை, அப்போ இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னிய காலம், ஏன்னா 42 to 47 சாலையில் ஒரு நாள் நான் அடித்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க, எல்லாம் வராங்க. அப்போ தெய்வம், இப்போ நாம் விக்டோரியா மகாராணியுடைய ஆளுகையின் கீழே இருக்கோம். எல்லாம் உலகத்தில் நிறைய நாடு அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் இருக்குது. அந்த விக்டோரியா மகாராணி உன்னுடைய ஒரு முடிக்கு சமம் இல்லை.
விக்டோரியா மகாராணி உன்னுடைய ஒரு முடிக்கு சமமாக இல்லை. ஏன்னா அவள் இறந்த நேராக நரகம். ஆனால் நாம் உன்னை முடி கூட அழியாமல் காப்பாற்றுவதற்காக இருக்கிறோம். ஒரு முடி கூட. அப்போ ஒரு பல நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு மகாராணியை விட மேம்பாடானவர்களாக நம்மளை தெய்வம் ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த எண்ணம் நமக்கு வேண்டும். கோடான கோடி மக்கள் எல்லாம் சிற்றறிவில் இருக்காங்க, தன்னறிவில் இருக்காங்க. இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு உருவம் தான் தெரியும். ஆனால் நாம் நிஜமான தெய்வத்தை, நிஜமான அறிவாகார புருஷரை நாம் வணங்கிக்கிட்டு இருக்கோம். அதற்கு அடையாளம் இந்த இப்போ சாலை ராஜேந்திரன் ஒரு அண்ணா கொடிக்கு வந்தார். ஊருக்கு கிளம்புறதுக்காக வெளியில் கிளம்புறாரு, மயக்கம் போட்டு விழுந்தார், அடக்கமாட்டார். இது யாருக்குங்க கிடைக்கும்? அவருக்கே தெரியாது. அவருக்கே அடக்கமாற மாதிரி இருந்தால் கிளம்பி வந்திருப்பாரா மதுரையிலேருந்து? நல்லா இருக்கனால தான் சரி சாலைக்கு போவோம், தெய்வம் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு வர்றாரு. அப்போ எப்படி ஒரு அடக்கத்தை கொடுக்குறாங்க பாருங்கள். யாரும் பெற முடியாத அறிவாகார தேவபிரானை. ஏன்னா உலக மக்களுக்கு கிடைக்கல, எத்தனையோ பேர் தேடுறாங்க, கிடைக்கல. யாரும் பெற முடியாத அறிவாகார தேவபிரானை, அறிவு ரூபகமாக புருஷரை நாம் பெற்று நமது கைப்பொருளாக வைத்திருக்கின்றோம். நமக்கு சர்வ உதவியினராக வைத்திருக்கின்றோம் என்று நீ உன்னுள் சிறிதும் பேதகமில்லாமல் நினைக்க வேண்டும். இப்போ நாம் யாரை வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ எனக்கு கைப்பொருள் அப்படின்னு சொன்ன உடனே ஃபோன், கைபேசி தாங்க ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? ஃபோனு ஒன்று இருந்தால் போதும் கையில். எந்த கடையில் போயினாலும் பொருளை வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பர்ஸே வேண்டியதில்லை. கால்குலேட்டர் இருக்குது, பணம் நமக்கு யாராவது அனுப்புனாங்களான்னு பார்த்துக்கலாம், எந்த தகவல்னாலும் பரிமாற்றம் பண்ணலாம். அப்போ எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது நமக்கு. இது தூளத்தளவில் ஒரு கைபேசி நிறைய பயனுள்ளதாக இருக்குது. நம்ம அகமுகத்தில் தெய்வம் நமக்கு கைப்பொருளாக நாம் இருக்கிறோம், வச்சுக்கோ. அப்போ வச்சுக்க வேண்டியது யாருடைய கடமைங்க? நம்ம கடமை. அவங்க தயாராக இருக்காங்க, தாயாராக இருக்காங்க. யாரும் பெற முடியாத அறிவாகார தேவபிரானை, அறிவு ரூபகமாகிய புருஷரை நாம் பெற்று நமது கைப்பொருளாக வைத்திருக்கின்றோம், நமக்கு சர்வ உதவியினராக வைத்திருக்கின்றோம் என்று நீ உன்னுள் சிறிதும் பேதகமில்லாமல் நினைக்க வேண்டியது. இதாங்க நாம் நினைக்க வேண்டியது. அடுத்தது, இன்றைக்கெல்லாம் தெய்வீகத்தில் அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் கிளப்பி விட்றாங்க, அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். நான் 40 வருஷம் ஒன்றும் தெரியாமல் தான் இருந்திருக்கேன். இப்போ எதனாலும் பேசுவேன். தெய்வம் தெரிய வச்சாங்க. எதுவுமேங்க தெய்வம் தெரிய வச்சா பேச முடியும். இந்த நமக்கு சிற்றறிவு இருக்குது. தெய்வமோடிடமிருந்து அந்த பேரறிவை வாங்கி இந்த சிற்றறிவு பேரறிவை நோக்கிய பயணத்தில் இருக்குது. இந்த பயணத்தில் இருக்கும் பொழுது இது தொடர்ந்து நாம் அறிவுக்கு ஆகாரம் பெற்றுக்கிட்டே இருக்கணும். எப்படி தூலத்துக்கு உணவு இல்லைன்னா இந்த உணவானது மெலிஞ்சு போயிடுது, உணவு இல்லைன்னா உடைஞ்சு போய். அதுபோல் நமக்குள்ள அந்த ஜீவதேகம் இருக்குது. அந்த ஜீவதேகத்துக்கு உணவு தினமும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் வளரும். அப்படியே ரொம்ப கடுமையான வேலை எல்லாத்தையும் மறந்துட்டேன்னா
இந்த வளர்பிறையாக இருக்கின்ற நம்முடைய அறிவு தேய்பிறையாக தேய ஆரம்பிச்சிடும். வளர்பிறையாக வளர்ந்து கொண்டு இருக்கின்ற அறிவு தேய்பிறையாக தேய ஆரம்பிச்சிடும். 8 மோட்சங்கள் வச்சுருக்காங்கன்னா 8 மோட்சம் ஏன் உருவாக்கி வச்சுருக்காங்க? அவரவரும் தெய்வம் அவர்களும் விட இருக்கின்ற அந்த பற்றுதலுக்கு ஏற்றாப்புல தான். நம்ம பாட்டுக்கு ஏற்ற பலன்தான். வேத சாஸ்திரங்களை படித்து தேர்ந்து எம்மிடம் வர வேண்டியது இல்லை. தெய்வம் நமக்கு அருள்றாங்க, அதை படிக்கணும் இதை படிக்கணும் இல்லை, அதெல்லாம் படிக்கவும் முடியாது. படிக்கிறது தேர்தல்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. படித்து புரியுறது தான் தேர்தல். வேத சாஸ்திரங்களை படித்து தேர்ந்து எம்மிடம் வர வேண்டியதில்லை. சர்வலோக சரணினை பற்றி நாம் போதிக்கும் போது உன் அறிவே உனக்கு வாத்தியாராக நின்று விளங்கும். நம்ம அறிவு இருக்குது, நம்ம அறிவே வாத்தியாராக நின்று விளங்கும். ஆகவே எமது வார்த்தைகளை உன் காதில் நுழையும்படி செய்து கொண்டால் போதும். எமது வார்த்தைகளை உன் காதில் நுழையும்படி செய்து கொண்டால் போதும். அது உனக்கு அறிவிக்க வேண்டியதையெல்லாம் அறிவிக்கும். இதெல்லாம் ரொம்ப உண்மை. இப்போ இந்த சிற்றறிவு பேரறிவுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரே பொருள் 2 வேலை செய்யணும், ஒரே பொருள் 2 வேலை செய்யணும். அதுபோல் என்ன இருக்குது? அப்போ தான் நினைவில் கொடுக்குறாங்க. சந்திரன் இருக்கு பாரு, அமாவாசை அன்னைக்கு இருளாக இருக்குது, அதே பௌர்ணமி அன்னைக்கு பிரகாசமாக இருக்குது. பிரகாசமும் இருளும் ஒன்றாங்க, ஒரே பொருள் தான். ஒரே பொருள் சந்திரன் அமாவாசை அன்னைக்கு பார்க்கவே முடியல, அதே பௌர்ணமி அன்னைக்கு அழகாக முழு நிலவாக பிரகாசிக்குது. அதே தான். நாம் பௌர்ணமியாக பேரறிவாக கரைகானா அறிவு கடலாக இருக்கின்ற நம்ம தெய்வம் அவர்களுடைய அருளமதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வேலை வாங்க வேண்டியது தான். இதுவரைக்கும் அவங்க தூளத்தேருமே நீ இருந்தபோது சங்கந்தங்கமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க, அந்த அருள் அமுதத்தை கொடுத்து கொண்டே இருக்காங்க. இப்போ அந்த அருள் அமுதமெல்லாம் நமக்கு வேதமாக இறக்கி அருளப்பட்டிருக்கு. அருகில் ஒவ்வொருவர்க்கும் தரும் வீணா விடைச்சுவை அருளமோதினை உண்டு பெருகிய குருகுலம் அழியாப்பதி குடியேறிய நாயகம் என் குருவின் மொழியாம்படி குடியேறி உபாயமதுட்புகவே தெளியும் மதிய அமுதமும் மது வாதக சாந்த மதில் பழியாகிய யமனே பயந்தோடி விரண்டனே. நமக்கு முன்னால் தெய்வத்தை வச்சுக்கிட்டா யமன்ட்டு சங்காரம் பண்ணுற வேலையெல்லாம் அவங்க வேலை, நம்மளால் முடியவே முடியாது. நம்ம வேலை அவங்களுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கணும். அவங்களுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டால் யமன்ட்டு தப்பிச்சுக்கலாம். அதுதான் அறிவு முன்னும் அந்த அறிவின் வழி மனமும் நடப்பது மெய் வழி. எதுக்கு நம்ம பேருக்கு முன்னால் சாலை என்றொரு மெய்மேனி தெய்வமுடைய நாமத்தை போடுறோம்? அதுதான் அறிவு, அதுதான் அறிவு. இந்த ஜெயசுந்தரன் அப்படின்னு பேர் இருக்கே, என் பேர், அதான் என்னுடைய மனம், அதான் என்னுடைய ஜீவன். வெறும் ஜெயசுந்தரனாக இருந்தால் எமன் பிடிச்சிட்டு போயிடுவான். ஆனால் சாலை ஜெயசுந்தரமாக இருந்தால் இந்த ஜெயசுந்தரமாவது சாலை என்ற மெய்மீனிக்கு பின்னால் ஒளிஞ்சிக்குது. அவங்கக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிச்சு. தெய்வமே நீங்கள் தான் காப்பாற்றணும். எனக்கு எமன்லாம் தெரியாது. எமனை தெரியுமா? நம்ம அங்கே பார்த்துருக்கோம். அருவமாக இருக்கிற ஆள் உங்களை தான் தெரியும், உங்களை தான் தெரியும். எமன்ட்டு காப்பாற்ற வேண்டியதெல்லாம் உங்கள் பொறுப்பு தான். நாம் எப்படி செய்ய முடியும்? அதான் கைப்பொருளை வச்சுக்கோங்கிறாங்களே, இல்லையா? நம்ம என்னங்க செய்ய முடியும்? அப்போ நமக்கு தெய்வம் கஷ்டமாக கொடுக்கல,
எமது வார்த்தைகளை உன் காதில் நுழையும்படி செய்து கொண்டால் போதும். அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி படித்த உடனே புரியணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் பிரச்சனையே. படித்த உடனே புரியணும். படித்தே புரியலை. எனக்கு படித்ததெல்லாம் புரியலை. என்றைக்கோ ஒரு நாள் புரிஞ்சிச்சு. விழுங்கிக் கொண்டே இருங்கள், வேதத்தை விழுங்கிக் கொண்டே இருங்கள், என்றாவது ஒரு நாள் விளங்கும். அதுக்கு நான் தான் சாட்சிங்க. என்ன தலைப்புனாலும் சொல்லுங்கள், இப்போ என்னால் பேச முடியும். ஆனால் அதுக்கு எனக்கு நேரம் வேணும். எனக்கு நேரம்னா என் நினைவில் இந்த சப்ஜெக்ட் பேசலாம் அப்படின்னு தெய்வம் கொடுக்கணும். நம்ம முயற்சிக்கெல்லாம் என் முயற்சிக்கெல்லாம் எதுவுமே வராது. என் முயற்சிக்கெல்லாம் எதுவும் வராது. தெய்வம் ஆகா சிற்றறிவு பேரறிவு நல்லா இருக்கே. சிற்றறிவினுடைய குணங்கள் என்ன, பேரறிவுடைய நாம் எப்படி இருக்கோம்? சிற்றறிவு மனத்தை சார்ந்து இருக்கோம். உண்மை அதுதான். எப்போ வேதத்தை எடுத்து படிக்கிறோமோ, தெய்வத்தை நினைக்கிறோமோ, அப்பொழுது தான் அந்த பேரறிவை சார்ந்து இருக்கும். இல்லது எல்லாம் உலக மக்கள் மேலே போட்டி போட்டுக்கிட்டு பொய்ப்பொருள், பொய்யெண்ணம், போலி ஞானம் இதில் தான் இருக்கும். அப்படி தான் இருப்ப தெரியும். அதோடு சேர்த்து 10 வேலையோட 11 வச்சுக்கோ. 11 நாம் வச்சுக்கிட்டா அந்த யமன் எல்லையில் அந்த பேரறிவு, அந்த அறிவுக்கடலாகிய நம்ம தெய்வம் நம்மளை காப்பாற்றுவாங்க. அப்போ நாம் இன்றைக்கி அறிவு என்பது இந்த பூலோகத்தில் வாழ்வதற்காக அல்ல, இறைவனை அறிவதற்கு அடைவதற்காக கொடுக்கப்பட்டது. அதை இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் பயன்படுத்தினால் இறுதியில் யமன் தான் வர்றான், தண்டனை வருது. அதாவதுங்க, இறைவன் பெருங்கருணை பேருள்ளார். நான் நினச்சி பார்க்குறது, நம்ம ஒரு நிலத்தை வாங்குகிறோம், 10 வருஷம் வைப்போம், என்ன விலைங்க போகும்? பல மடங்கு போகுது. 10 வருஷம் வச்சுருந்தோம், ரைட்டுங்களா? இந்த உலகத்தை படைத்த இறைவனுக்கு எவ்வளோ இந்த நிலத்துக்காக காசு கொடுத்தோம்? யாராக காசு கொடுத்துருக்கோமாங்க? நம்ம மட்டும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? மூச்சு விட முடியல அப்படின்னு ஆக்சிஜன் போய் எடுத்து அதுக்கு எவ்வளோ காசு? கிட்னி வேலை செய்யலை, டயாலிசிஸ்க்கு எவ்வளோ காசு? அப்போ மனிதன் வாழ்வதற்காக காற்று, மழை கொடுக்கிறார். எதுக்குமே நம்மகிட்ட காசு வாங்கலை. இறைவன் மனிதனுக்காக எல்லாத்தையும் இனாமா கொடுத்துருக்காரு. நமக்குள்ளே இருந்து நம்மையும் இயக்கி கொண்டு இருக்கிறாரு. நமக்காக இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மெய் குருமார்களை அனுப்பியிருக்காரு. இப்போ கலியுக கடைசியில் அந்த இறைவனை நமக்கு வந்தாச்சுங்க. அப்போ இப்போ இனாம் ஃப்ரீ. இதுவரைக்கும் இறைவன் ஃப்ரீயாக தாங்க கொடுத்தாங்க. இந்த பூமியை இனாமாக கொடுத்தாரு, சூரியனை இனாமாக படைச்சி வச்சுருக்காரு. இந்த ஈபி 2 மாதத்துல ரீடிங் எடுத்து காசை கட்டுக்கிறாங்க. ஆனால் சூரியன் ஒளி கொடுக்குது. யார் காசு கொடுத்தோம்? கொடுக்கல. அந்த பெருங்கருணை பேருளாளன் தன்னை அறியலைன்னா சாதாரண தண்டனை கூட, கொலை குற்றத்துக்கு 14 வருடம் ஆயுள் தண்டனை முடித்த உடனே போயிட்டு வான்னு அனுப்பி விட்றான். ரைட், போதுங்க, உனக்கு தண்டனை முடிச்சு. ஆனால் இறைவன் நமக்கு இந்த மனிதன் போல பல தடவை வாய்ப்பு கொடுத்துட்றார். பிறந்தோம், வாழ்ந்தோம், நல்ல உலகத்தை அனுபவித்தோம், செத்தோம், மறுபடியும் பிறக்கிறோம், வாய்ப்பு கொடுக்குறார். இப்படி பல தடவை நாம் பிறந்து வாழ்ந்து இறந்து இப்போ இந்த உலகம் அழிவு அப்படிங்கிற இந்த 3ஆம் உலகப் போர் வரப்போது, உலகமே அழியப்போது அப்படின்னு பல பேர் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம். இதற்கு மேலே இறைவன் இது இப்போ இந்த தேகமானது உயிர் வேறையும் உடல் வேறையும் பிரித்து படைக்கப்பட்டிருக்கு. உயிர் வேற, உடல் வேற. இந்த உடலுக்கு அதிக வாதனை கொடுக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிர், அந்த இறைவன், அந்த பேரறிவு எல்லாம் உடம்பை விட்டு வெளியே போயிடும். அதான் சாவு. ஆனால் அடுத்து படைக்கப்படுகின்ற அந்த உலகம் நித்திய உலகம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இறைவன் படைச்சிடுறார். அதான் நரகத்தில்
எண்ணெய் சட்டியில் போட்டு கொதிக்க வைப்பாங்க அப்படின்லாம் படம் போடுறாங்க. அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் நடக்க போகுது. அப்போ அந்த தேகமானது எண்ணெயில் கொதிக்க வச்சா அந்த வாதனை அனுபவிக்கும், ஆனால் அவன் சாக மாட்டான். இப்போ இந்த உடலும் உயிரும் தனித்தனியாக படைக்கப்பட்டிருக்கு, அதனால் பிரிஞ்சு போயிடுது. அடுத்து சொர்க்கமானாலும் சரி நரகமானாலும் சரி உயிரும் உடலும் ஒன்றாக படைக்கப்பட இருக்கின்றது. ஒன்று சொர்க்கத்தில் நித்திய மகிழ்ச்சி, இல்லது நரகத்தில் நித்திய துன்பம். எதுங்க வேணும்? நமக்கு நித்திய மகிழ்ச்சி தான் வேணும். இந்த உலகத்தில் மட்டும் நாம் பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலாக பார்த்து 4 பேர்கிட்ட கேட்டு இந்த ஸ்கூல் நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்களா, நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா கேட்டு போய் கேள்வி கேட்குறது. அப்புறம் நல்லா படித்து காலேஜ், நல்ல காலேஜாக ரேட்டிங் என்ன அதெல்லாம் பார்க்குறோம். அடுத்து எப்போ இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக ஒழுங்காக சம்பளம்லாம் கொடுக்குறாங்களா, லீவெல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டு கம்பெனியில் வேலைக்கு சேர்றது. இதுக்கெல்லாம் நம்முடைய அறிவை, அந்த சிற்றறிவை பயன்படுத்திக்கிட்டு இருக்க மனிதன் நமக்குள்ளே இருக்காரே ஒருத்தர். இப்போ நம்ம பேசுகிறோமே, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்குறதே இல்லை. கொடுத்த அறிவை அழிவுக்கு பயன்படுத்தி கொண்டு கடைசியில் அழிவுக்கே போகிறான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய தெய்வம் அவர்கள் இந்த கலியுக கடைசியில் கல்கி அவதாரம் செய்து நீ என்ன நினச்சிக்கோங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனால் நாம் கஷ்டமானதாக நாமளே மாற்றிக்கிறோம், கஷ்டமானதாக நாம் மாற்றிக்கிறோம். ஏன்னா வேதத்தை நமக்கு தமிழில் இருக்குது, அதனால் எங்களுக்கு படிக்க முடியுது. படித்ததுனால கேள்வி வருது, படித்ததுனால கேள்வி வருது. வேதத்தில் இந்த பாதம்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? பாதம் தெரியுமாங்க? இப்படி நாம் எது தேவையில்லையோ அதை தேடுறோம். சுழிமுனைன்னு சொல்கிறாங்களே, வேதத்தில் முன்னாலே கொடுத்தாச்சு, இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது கொடுத்தாச்சு. அப்போ என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம் தெய்வம் கொடுக்குறாங்க. நம்பலாமா வேணாமாங்க? நாம் நம்பியோர் கூட்டத்தில் இருந்தால் ஈஸியாக காப்பாற்றிடுவாங்க. தன்னறிவு கொண்டு போனால் பேயர்ன்ட்டாங்க. தன்னறிவு கொண்டு போன பேயர் சாரட்டும் மீளா நரகனுக்கே. அப்போ நாம் தன்னறிவு கொண்டு போகக்கூடாது. எதுக்கு குடிச்சங்கம் தேட தேட கோதருந்திடும் அப்படின்னு ஒன்றா வர்றோம். இப்படி ஏதாவது நமக்குள்ளே இருக்கிற சைத்தான் வந்துங்க, நமக்குள்ளே ஒன்று இருக்குது, நம்மளை சுற்றியும் சைத்தான் இருக்கும். 2 காலில் சைத்தான் இருக்கும், 2 காலில் சைத்தான் இருக்கும். அந்த சைத்தான் போதனை கொடுக்கும், சைத்தான் போதனை கொடுக்கும். வேதத்தில் எங்கேயாவது உள்ளதை எடுத்து எங்கேயாவது உள்ளதை காமிச்சு இது உனக்கு தெரியுமா இப்படி கொடுத்துருக்காங்களே. எங்க நிஜமான நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தோம்னா இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்கங்க. என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம் கொடுத்துருக்காங்க. நான் தெய்வத்தை நம்புகிறேன், நான் நம்பினவங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க, என்னையும் காப்பாற்றுவாங்க. இந்த நம்பிக்கையிலே வாழலாமேங்க. அது இல்லாமல் எந்த சைத்தானோ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு அதை தெரியணும் இதை தெரியணும் உனக்கு அதை தெரியுமா இப்படின்னு கேட்டுக்கிட்டு நிறைய பேர் வீணாகின்றார்கள். ஈரோட்டில் இருந்து தெய்வ பக்தியில் சைக்கிளில் வந்தாங்க சாலைக்கு. இப்போ அவங்கெல்லாம் எங்கன்னே தெரில, ஏதோ ஒரு சைத்தான் கூட்டிகிட்டு போயிடுச்சு. அப்போ இறுதி வரை நிலை நிற்கவர்களே பாக்கியவான்கள். உபதேசம் பெற்று 32 வருடமாக மெய்வழியில் இருக்கிற ஒரு
அனந்தரை பார்த்து தெய்வம் இவருக்கு உபதேசம் முடிந்ததான்னு கேட்குறாங்க. இல்லை, நடந்து கொண்டு இருக்கிறது. எப்போ முடியும்? எப்போ அடக்கமாகறாரோ அப்போ. நமக்கும் தெய்வம் நிறைய போதனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஞானத்தை எடுத்து அருந்துவதற்கு 5 கரங்கள் 5 வழிகள் உள்ளன. ஒன்று அச்சர உபதேசம், அது நம்ம வேதம். அது மூலமாக தான் நான் பேசுகிறேன்னா வேதத்தை படித்து வேதத்தில் எனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை உங்களோட பகிர்ந்துறேன். வாயினால் பேசி புகுத்துகின்ற உபதேசம், ஒவ்வொருத்தரும் பேசுகிறத வச்சு நமக்கு ஒரு புரிதல் வருது. அந்த உபதேச விளக்கத்தை கொண்டு உன் நாவை வேத நாவாக வளர்ப்பது. நாம் படித்து மனப்பாடம் பண்ணி அதை எடுத்து அப்படியே பேசினால் ஒரு பிரச்சனையும் வராது. ஈஸி, பிரச்சனை இல்லை. அறிவில் நின்று அறிவுக்கு உபதேசம், அறிவில் நின்று அறிவுக்கு உபதேசம். இப்போ அனந்தர்களுக்கு உபதேசம் கிடைக்கிது, நமக்கு போதனை கிடைச்சிட்டே இருக்குது. நம்ம அறிவில் இருந்து தினமும் தெய்வம் போதித்து கொண்டே இருக்கின்றார்கள். நினைவில் நின்று நினைவுக்கு உபதேசம். இப்படி நம்ம அறிவறி பாடத்தில் பார்த்திங்கன்னா பேரே அறிவு அறி பாடம். நான் எந்த ஒரு சப்ஜெக்டும் பேசுகிறதுக்கு முன்னால் அதை பற்றி அறிவறி பாடத்தில் எப்படி தெய்வம் கொடுத்துருக்காங்கங்கிறத முதல்ல பார்ப்பேன். அது ஈஸியாக இருக்கும். அதில் தான் ஆதி துணை ஆதியே துணை, ஆதியை அறிய குருவே துணை. ஈஸியானது. இதுவரைக்கும் ஆதியை அறிவதற்கு ஒரு குரு வேண்டும், மெய்யான குரு வேண்டும். இப்பொழுது அந்த ஆதியே இந்த பூலோகத்தில் நமக்காக தூலம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, வந்து இருக்காங்க. இப்போ வேறு குரு வேணும்னு யாரும் தேடக்கூடாது. ஆதி தான் வந்துட்டாங்களே, ஆதியை அறிவதற்கு குரு வேணுங்க. ஆதியே வந்த பிறகு எதற்கு வேறு ஒரு குரு? ஆதி பரமகுரு ஐயன் திருப்பாதம் ஓதி அடிபணிந்து உரைப்பது கேள் பூங்கிழியே. அவங்க உரைப்பதை கேட்கலாமே. நாம் கேட்டோங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணுங்க. கேட்டோங்கிறதுக்கு அடையாளம் வேணும். காதில் கேட்டோம்னா அது வாய் வழியாக வரணும். அப்படி வாய் வழியாக வந்தால் தான் நாம் ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறோமா ரைட்டாக புரிஞ்சுக்கிறோமாங்கிறது இருக்கும். அடுத்து வேதத்தில் இருக்கிறத அப்படியே உள்ளதை உள்ளபடி நாம் படிக்கணும், மனனம் செய்யணும். இந்த மனம் பிசாசாக இருக்குது. இந்த பிசாசுக்குள்ளே தெய்வங்களுடைய பேரறிவை உள்ளுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அப்போ சிற்றறிவாக தன்னறிவாக போகக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கும். சொல்லலாமா? ஆகவே நமக்கு மனிதனுக்கு மட்டும் தனிச்சீதனமாக கொடுக்கப்பட்டுள்ள 6வது அறிவு இறைவனை அறிவதற்கு அடைவதற்கு. ஆனால் நாம் இந்த உலக வாழ்க்கைக்காகத்தான் அதிகம் பயன்படுத்துகிறோம். இந்த கலியுக கடைசியில் அந்த அறிவு கடலே நமக்காக தூளந்தாங்கி வந்து அந்த பேரறிவை நமக்கு இனாமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அதை முழு நம்பிக்கையோடு தினமும் கொண்டே இருக்க வேண்டும். தினமும் இது முக்கியம். இங்கே வாய் உணவு 3 வேளைக்கு பசியாடுறோமா இல்லையா? இந்த தூலத்துக்கு மட்டும் உணவு கொடுக்கும் பொழுது உள்ளே இருக்கின்ற அந்த ஜீவதேகம் அது வளர்ந்தாத்தான் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். ஸ்கூல்லையே என்னங்க மினிமம் மார்க்காவது எடியா பாஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னு வாத்தியார் சொல்லுவார். கொஞ்சமாவது படி, இந்த முக்கியமானது இதை படி, இதை எழுது, இந்த பாஸ் பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. அதுபோல் நாம் என்னதான் பொய்ப்பொருள் வாழ்க்கையில் இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு இறைவனை அறிவதற்கு அடைவதற்கு அந்த அறிவை நாம் அதிகமான நேரம் தெய்வ நினைவாக இருப்பதற்கு நாம் பயன்படுத்தினா அதற்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே சிற்றறிவாக நம்மக்கிட்ட அதுதான் தெய்வம். சிற்றறிவில் கற்றும் பயனற்றவர்க்கு கற்பகத்தருவேனவன் தேவசந்தவா. நம்ம சிற்றறிவில் கற்றுக்கிட்டே இருக்கோம். சிற்றறிவில் பொய்க்கல்வி தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் கற்பகத்தருவாக
கேட்டதெல்லாம் தருவதுவாகியும் கேளாததும் தருவதுமாகிய கற்பகத்தரு. நாம் அவங்கக்கிட்ட என்ன கேட்கணும் நமக்கு தெரியாது, என்ன கேட்கணும் தெரியாது. ஆனால் அவளுடைய நாதத்தை நாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் நாம் இதுவரைக்கும் கேளாதே அவங்க கொடுக்குறாங்க. கற்பகத்தரு. அதனால் நாம் அந்த கற்பகத்தருகிட்ட இருந்து நாம் ஒவ்வொருவரும் தினமும் நம்முடைய சிற்றறிவுக்கு பேரறிவை பெற்று அந்த மேலாம்பரமான 4ஆம் பதத்தை பரமபதத்தை நாம் எல்லோரும் அடைவோமாக. முத்திப்பேரை தொடரும். நமஸ்காரம்.